சுனிதா வில்லியம்ஸ் பாரிபுட்ச் வில்மோரை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு 8 நாள் பயணமாக ஏற்றி சென்ற ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் அவர்கள் மீண்டும் அழைத்து வர இயலாமல் பூமிக்கு திரும்பியுள்ளது. அடுத்து என்ன நடக்கும் பார்க்கலாம். அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி இந்திய வம்சாவளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ், பாரிபுட்ச் வில்மோர் ஆகியோரை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் விண்ணுக்கு அனுப்பியது. பூமிக்கு மேலே சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் 109 மீட்டர் நீளம் உள்ள விண்வெளி நிலையத்தில் விண்வெளி வீரர்கள் இருவரும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆராய்ச்சி பணிகள் 8 நாட்களில் முடிக்கப்பட்டு அவர்கள் பூமிக்கு திரும்புவார்கள் என்று திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் சுனிதா, புட்ச் இருவரும் தொடர்ந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திலேயே ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்து வருகின்றனர். அங்கு ஈர்ப்பு விசை இல்லாததால் தரையில் நடக்க முடியாது என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான். இதனால் இரு விண்வெளி வீரர்களும் அங்கு பறந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல்தான். இதனால் சுனிதா வில்லியம்ஸ், பாரிபுட்ச் உடலில் தசை வலிமையும் எலும்பு அடர்த்தியும் குறையும் என்று மருத்துவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இந்நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோரை விண்வெளிக்கு ஏற்றிச் சென்ற போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் சுனிதா, புட்ச் இல்லாமலேயே சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து வெள்ளிக்கிழமை பூமிக்கு புறப்பட்டது. ஸ்டார்லைனர் விண்கலம் சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நியூ மெக்சிகோ மாகாணத்தில் உள்ள ஒயிட் சாண்ட் ஸ்பேஸ் ஹார்பரில் தரையிறங்கியது. பூமியை நெருங்கிய போது விண்கலத்தில் இருந்து பாராசூட் விரிவடைந்து விண்கலம் மெதுவாக தரையில் இறங்கியது. சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோரை ஏற்றிக்கொண்டு 8 நாள் பயணமாக புறப்பட்ட விண்கலம் இருவரும் இல்லாமல் பூமிக்கு திரும்பியுள்ளது. இதையடுத்து விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறை சீரமைப்பது, வேறு விண்கலம் மூலம் இருவரையும் மீட்டு அழைத்து வருவது குறித்து விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். 2 விண்வெளி வீரர்களும் விண்வெளி நிலையத்தில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை இருப்பார்கள் என்றும் அதன்பின் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்புவார்கள் எனவும் நாசா அறிவித்துள்ளது. அழைத்து சென்ற விண்கலத்தில் பழுது, விண்வெளியில் தத்தளிக்கும் இருவரும் இன்னும் 5 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். சுனிதா, புட்ச் வில்மோரின் மனநிலை 5 மாதங்களும் எவ்வாறு இருக்கும்? 8 நாட்களில் பூமிக்கு திரும்புவோம் என்று சென்றவர்கள் 8 மாதங்கள் காத்திருக்கும் சிக்கலை உலகம் முதன்முறையாக சந்திக்கிறது. மீட்பு பணி வெற்றியடைய வேண்டும் என்பதே உலக மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. விண்வெளி பயண வரலாற்றில் சுனிதாவும் புட்ச் வில்மோரும் தரையிறங்கும் தருணம் விஞ்ஞானத்தின் புதிய விடியலாக பார்க்கப்படும்.